ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. அதான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம கீழே இருக்க வீட்டில் வந்து ரூமில் மட்டும் அடிப்பாங்க. அப்புறம் மாடியில் வந்து ஃபுல் வீட்டுக்கும் நியூ பெயிண்ட் வந்து ரீபெயிண்ட் பண்ண போகிறாங்க. மாடியில் வந்து ரீபெயிண்ட் கிடையாது, கீழே இந்த ரூமில் மட்டும்தான் ரீபெயிண்ட்டு. வாங்க இன்றைக்கி வந்து எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது என்ன எல்லோ கலர் தான் நினைக்கிறேன், சேம் இந்த இடம் தான் மாடியிலையும் அடிக்க போகிறோம். இங்கே வந்து ஒரு வேறு கலர், டோட்டலாக வேறு கலர். இந்த இதுக்கு சம்மந்தமே இருக்காது. இந்த வாலில் ஒரு கலர், ஃபுல்லாக 3 சைடு வந்து வேறு ஒரு கலர் அடிக்க போகிறோம். இந்த ரூமில் மட்டும், என் ரூமில் மட்டும் அடித்த பின்னாடி என்ன கலர்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க போகலாம், மாடிக்கு போகலாம். மாடிக்கு போய் இப்போ வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சு கேப்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் அடிப்பாங்க. சரி வாங்க போகலாம், மாடிக்கு போகலாம். கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது, மழை பெய்யுது நல்லா. இருங்க அந்த வியூ வந்து உங்களுக்கு மாடியில் போய் காமிக்கிறேன், அப்போ நல்லா தெரியும். ஓகே, பெயிண்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து வாலுக்கு அடிக்க போகிறோம். அங்கே லைட் வயலட் வந்து சீலிங்க்கு இருக்க பெயிண்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பட்டி இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து எல்லோ கலர் வரும். மேலே சீலிங்க்கு எல்லாத்துக்கும் லைட் வயலட்டுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. இதுவாக இருக்கும். ஓகே, கழட்ட போகிறோம். இந்த இல்லோ சாங் உங்களுக்கு மாடியில் போய் வியூவை காட்டுறேன். மழை பயங்கரமாக பெய்யுது. கேமராவில் சரியாக தெரியுதான்னு தெரில, பாருங்கள். மார்னிங் வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு வியூ. அப்படியே க்ளவுட்ஸ் எல்லாம் அந்த மலை மேலே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக மிஸ்ட் வந்து மறைச்சிருச்சு. பாருங்கள், செமையாக இருக்குது. சரி, மழை பெய்யுது ரொம்ப. ரொம்ப மழை பெய்யுது, வாங்க கீழே போயிடலாம். இப்போ வந்து ஏசியை கழட்டுறதுக்கு வந்திருக்காங்க. கரெக்டாக வந்த டைம் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வாங்க போகலாம். இந்த ஏசியை கழட்டினா தான் அந்த இடத்துல பெயிண்ட் அடிக்க முடியும். அதில் ஏசியை கழட்டுவாங்க, காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க. ஏசி ஒரு கோட்டிங் வந்து அடித்து முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல மட்டும் அடிக்கணும். அப்படி எல்லா இடத்துலையும் ஒரு கோட்டிங் அடிச்சிட்டாங்க. மேலே சீலிங்கில், கீழே வந்து இங்கே ஒரு கோட்டிங் அடிச்சிடுவாங்க. இந்த சைடு இன்னும் அடிக்கணும், டபுள் கோட்டிங் போடுவாங்க. இந்த கலர் வந்து ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிரும். பார்ப்போம். ரைஸ் வந்து வடை வாங்கிட்டு போயிட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு டீயும் வடையும் வாங்கிட்டு வரணும். வீட்டில் வந்து பால் இல்லை, இல்லாட்டி வீட்லேயே போட்டுடலாம். டீ வடையும் வாங்கிட்டு வந்து நம்மளும் குடிப்போம், நம்மளும் சாப்பிடுவோம். இது வந்து பால் பண்ண வந்து சூப்பராக இருக்கும். பால் பண்ணிருந்தால் வாங்கலாம். வாங்க, நம்ம டியோவில் தான் போகிறோம், அதில் தான் எல்லாமே வைக்க முடியும். சரி வாங்க போகலாம். போய் வடை வாங்கிட்டு வந்து நம்மளும் சாப்பிடுவோம். ஈஸ்வரில் வந்து வடை வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி பால் பென் கிடச்சிருச்சு. பால் பென் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பால் பென் ஆனால் ரொம்ப சாப்பிட மாட்டேன், ரொம்ப ஸ்வீட்டு. அதனால் அளவாக சாப்பிட்டுக்க வேண்டியதான். சரி வாங்க, வடையும் பால் பண்ணி பிடிக்கும், சாப்பிடுவோம். நமக்கு வந்து டீ வடையும் வந்துருச்சு. நாங்கள் டீ வடையும் சாப்பிட்டு இப்போ கடைசியில் ஏசியை கழட்டியாச்சு. நம்ம கடைக்கு போயிட்டு வர கேப்பில் ஏசியை வந்து கழட்டிட்டாங்க. இது வந்து பாக்ஸில் போட்டு ஊரில் போய் மாட்டணும் திரும்பி. ஏசி இப்போ வந்து செல்ஃப்லேயும் சீலிங் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் அடிக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு கிச்சனில் அடிச்சுக்கிறது வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள்,
கிச்சன்லேயுமே சீலிங்க்கும் செல்ஃபுக்கும் அடிச்சிருக்காங்க. ஒரு கோட்டிங் மட்டும் அடிச்சிருக்காங்க, இன்னொரு கோட்டிங் வந்து திரும்பி அடிப்பாங்க. வந்து அங்கனக்குள்ள அந்த ஸ்பேஸில் அடிக்க போகிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு கோட்டிங் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க, செல்ஃப்லேயும் சீலிங்லேயும். இங்கிட்டு ஃபுல்லாக திரும்பி இன்னொரு கோட்டிங் அடிச்சுட்டு திருப்பி டபுள் கோட்டிங் கொடுப்பாங்க எல்லா சைடும். ஈஸ்வரிலேயே வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. அது ஒரு கோட்டிங் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு வந்து இன்னொரு கோட்டிங் கொடுப்பாங்க. ஓரளவு எல்லாமே முடிஞ்சு அங்கே உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம மேலே வந்து லைட் வயலட்டுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இப்போ ஒயிட் கலரில் தெரியுது. அது எப்படின்னு தெரில. அது என்ன பண்ணாங்கன்னா வயலட் ஸ்டெயினர் ஒன்று போட்டாங்க, அதனால் அப்படியே ஒயிட் கலரில் தெரிஞ்சிச்சு பெயிண்ட் அடிக்கும்போது. ஆனால் இப்போ வந்து ஒயிட் கலரில் தெரியுது. எனக்கு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கோட்டிங் வந்து அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தெரியுது. அப்பா தான் பார்த்தப்போ வந்து லைட் வயலட் கலரில் தெரிஞ்சிச்சு, மாதிரி பர்பிள் வயலட் மாதிரி. இப்போது ஃபுல்லாக ஒரு கோட்டிங் இந்த ரூமில் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. வந்து ஏசியை வந்து கழட்டி பாக்ஸில் வச்சாச்சு. ஊருக்கு கொண்டு போகணும் அடுத்த நாளைக்கு. எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கேயும் இந்த ரூம்லேயும் வந்து ஃபுல்லாக ஒரு கோட்டிங் கொடுத்துட்டாங்க. மேலேயும் ஒயிட் கலர் ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, அது எப்படின்னு தெரில. ஃபுல்லாக ஒரு கோட்டிங் கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து பெயிண்ட் வந்து இன்னும் காயலை, மார்னிங் தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இங்கேயும் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க கிச்சனில். அவ்வளோதான். அந்த வீடு வந்து சும்மா ஒரு ஹாலு, ஒரு பெரிய பெட்ரூம், ஒரு கிச்சன், அவ்வளோதான். நாளைக்கு வந்து வெளியே அடிச்சுட்டு இன்னொரு கோட்டிங் கொடுப்பாங்க இது உள்ள. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து கீழே நம்ம ரூமில் அடிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் எல்லாத்துக்குமே வந்து வார்னிஷ் அடிப்பாங்க. வார்னிஷ் அடிச்சுட்டா தான் அந்த ஒரு வுட்டு வந்து இதாகாமல் இருக்கும், அது கரை அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். ஃபுல்லாமே கேக் வுட்டு, அதனால் நாளைக்கு வந்து வார்னிஷ் அடிச்சிடுவாங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் நம்ம ரூம் பாருங்கள் ஃபுல்லாகவே வுட்டு. ஏதாவது 2 டோர் இருக்கும். ஒன்று வந்து மஸ்கிட்டோ நெட் போட்டு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து கிளாஸு. 2 டோர் போட்டிருக்கோம், அதனாலே லேட் ஆகும். அதே சேம் இதில் தான் எல்லா டோருமே அப்படி தான் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு மஸ்கிட்டோ நெட்டு, வெளியே வந்து ஒரு கிளாஸ் டோரில் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டோர். ஓகே, அதே மாதிரி ஹால் ரூமில் இந்த ரூம்லேயுமே ஒரு 3 டோர் இருக்குது. ஒரு கிச்சனில் ஒரு டோர் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து வார்னிஷ் அடிப்பாங்க. வார்னிஷ் அடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம ரூமை போய் ரெடி பண்ணணும். கீழே நம்ம ரூமில் வந்து அடுத்த நாள் அடிப்பாங்க. அதாவது டியூஸ்டே நினைக்கிறேன். டியூஸ்டே வந்து நம்ம ரூம் அடிப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் காட்டுறேன் அதை. இப்போ போய் நம்ம ரூமில் இருக்க எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்னா பெயிண்ட் அடிக்கிறப்ப பொருளாக இருந்தால் அது சரி, அதனால வந்துட்டு ரூமில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஷிஃப்ட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து இதோட அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் சைனிங் ஆஃப் பிரசன்னா. பை.